கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 121 சங்கீதம் 1-2 எடுத்து வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை ஆண்டவரிடத்திலிருந்து வரும் என்பதை சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே பாடுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலை வரும்போது யாராவது ஒருவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை, உதவிகள், இவைகளினாலே நம்முடைய காரியங்கள் லெகுவாய் போய்விடுகிறது. உதவிகளை 3 வகையாய் பிரிக்கலாம். ஒன்று, அரசாங்கத்திலிருந்து வருகிற உதவி. இந்த உதவி கல்வியின் அடிப்படையிலே, மருத்துவத்தின் அடிப்படையிலே, பாதுகாப்பின் அடிப்படையிலே வருகிறது. இரண்டாவது உதவியானது உறவினர்கள் மத்தியிலிருந்தும் நண்பர்கள் மத்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இதை சில காலகட்டங்களில் நாம் திரும்ப கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது உதவி ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற உதவி. இந்த உதவியை சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லலாம், அதே சமயத்தில் இலவசமான உதவி என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த உதவியை நாம் எவ்வாறு பெறலாம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 121 சங்கீதம் 1-2 சங்கீதக்காரன் சொல்கிறார், உதவி செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு பெயரிடுகிறார். மனிதனிடத்திலிருந்து வருகிற உதவி விருதாவாய் போய்விடுகிறது. சங்கீதம் 60 சங்கீதம் 11 எடுத்து வாசித்து பாருங்கள். அதே சமயத்தில் எரேமியாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மத்தேயு 11 அதிகாரம் 28 அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். இது நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு திறந்த ஒரு ஓப்பன் இன்விடேஷனாக காணப்படுகிறது. அருமையானே, சில சமயங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு உதவியை தருகிறார். சில சமயம் தூதர்களுடைய அந்த சந்திப்பின் மூலமாக கூட அவர் தருகிறார். ஆதியாகமம் 18 அதிகாரத்திலே 2-10 வரை வாசித்தால், கர்த்தர் அனுப்பின தூதர்கள் மனிதர்கள் வழியாக ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசி அவனுக்கு உதவி செய்கிறார். அதே சமயத்திலே வேதாமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆதியாகமம் 16 அதிகாரத்திலே 25-34 வாக்கியங்களை வாசிக்கும் போது பவுலும் உடன் ஊழியக்காரரும் ஆண்டவரை அதிகமாக ஆழமாக அவர்கள் ஆராதித்த போது அந்த உதவி கிடைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் யாக்கோபு நிருபம் 5 அதிகாரம் 16 வாக்கியத்திலே உண்மையாகவே ஊக்கமான ஜெபத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கிறது. சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைப்பதற்கு பல தடைகள் வந்து விடுகிறது. ஓசியாவின் புஸ்தகத்திலே 4 அதிகாரத்திலே 6 எடுத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே அறியாமையினாலே இந்த உதவியானது நமக்கு தடைபடுகிறது. நாம் வேதத்தை மறந்தால் கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் மறப்பார். ஆண்டவர் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் வேதத்தை சரியாய் புரியாததினாலே, அறிந்து கொள்ளாததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே அந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து உதவி கிடையாமல் போய்விடுகிறது. சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் அதர் காட்ஸ் என்று சொல்லலாம். சங்கீதம் 16 சங்கீதம் 4 வாக்கியத்தை பாருங்கள். மெய்யான தெய்வத்தை விட்டுவிட்டு அநேக அந்நிய தெய்வங்களையும் தெய்வம் அல்லாதவைகளை தேடும் பொழுது மெய்யான தெய்வத்திடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையும் உதவியும் வராமல் காணப்படலாம். சங்கீதம் 66 சங்கீதம் 18 எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 6 அதிகாரம் 1 எடுத்து வாசித்து பாருங்கள். என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்து இருப்பேன், ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். பாவமானது நம்முடைய வாழ்க்கையில ஆளும் பொழுது தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடையாமல் போய்விடுகிறது. மார்க்கு நற்செய்தி நூல் 9 அதிகாரம் 24 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவிசுவாசத்தினால் கூட தேவனுடைய உதவி நமக்கு கிடையாமல் போய்விடுகிறது. ஆண்டவராய் இயேசு ஆனவர் ஊழியம் செய்த காலங்களிலே அநேகருடைய அவிசுவாசத்தினாலே அங்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய கூடாமல் போயிற்று என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரே நமக்கு யுத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மனிதரிடத்திலிருந்து
அல்லது மனுபுத்திரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வராது. நம்மை படைத்து ஆட்கொண்டு நம்மை மீட்டு கொண்ட அந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரிகளின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, நம்முடைய கண்கள் அவரே நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரின் கரம், ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய கடந்த கால வாழ்விலே நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஒத்தாசைக்காக உண்மையை சார்ந்து கொள்கிறோம். உண்மை நோக்கியே கூப்பிடுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.